உலகத்திலேயே ஃபுல் மேக்கப்ல ஹாஸ்பிட்டல்ல அது செக்ஷன்ல வந்து படுக்கிறாரு. ஹாய் ஹலோ மக்களே, 10th 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபன் ஃபில்டாகவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் தான் இருக்கும். நான் வந்து ஷூட் விலாக் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தேன், பட் இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் அப்லோட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். ஜெயஸ்ரீ வெப் சார்பாக ஒரு அழகான வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நம்ம வந்து ஷூட்க்கு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். ரொம்பவே ஆமாம், 10 o'clock ஷூட்க்கு நம்ம வந்து 9:30க்கெலாம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட் மீன் ஆஃபீஸ் வந்தாச்சு. பட் இப்போ வரையில நம்ம வந்து கிளம்பல, டைம் போயிட்டே இருக்குது. பிகாஸ் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அரியலூர் வந்திருக்கோம். அரியலூரில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஷூட் நடக்குது. ஐ திங்க் ஒரு 2-3 ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு தான் நம்ம திருப்பி எகைன் நம்ம போகிறோம். மேபி எனக்கு அங்கே டைம் கிடச்சிச்சு அப்படின்னா என்னோடய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஷூட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஜி அண்ட் திலீப்பன் வந்தாச்சு. ஹாய் ஜி, ஹாய்டா திலீப்பன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த ப்ரொமோஷன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து கரெக்டாக இருக்கேனா, ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பட்டிட்டிங்கரிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, பேய்மா இருக்கனா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட் கேமராவில் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வாய் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். என்னோட குரல் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு லைட்டாக வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. லைட்டாக வந்து கோல்டன் காஃப், அதனால தான் இப்படி இருக்குது. இல்லை நான் மட்டும் குரல் என்னமா இனிமையாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லியே ஆகணும் இல்லையா? மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பிகாஸ் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட அக்காமடேஷன் ஃப்ரீயான கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். மெடிக்கல் ஃபீல்ட்னாலே ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே நிறைய பேர் படிக்கிறதுக்கு இது முன் வர மாட்டாங்க. பட் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி இருக்க பெண்கள் இதை பார்த்துட்டு வரணும்னா அவங்க மோட்டிவேஷன்லாம் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருப்பாங்க கிராமத்தில் இருக்க பெண்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கோர்ஸை பற்றி? நல்லா இருக்கு. இங்கே வந்து நிறைய பேர் படிங்க. இப்போ ஃபீஸ் இல்லாமல் இருக்குது. 10 பேர் வீட்டில் வந்து பணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வீட்லேயே வச்சுக்கிறாங்க. இங்கே வாங்க, ஃப்ரீயாக கற்றுத்தராலும் நல்லா கற்றுத்தராங்க. நீங்கள் வந்து சேரக்குள்ள பயந்துட்டு வந்தீங்களா? அப்போ வந்து நீங்கள் வரக்குள்ள இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் தெளிவாயிட்டீங்க. அதை வந்து இப்போ இருங்க, நான் இப்படி தான் வந்தேன், இவங்க தான் படிக்கணும் அவங்க தான் படிக்கணும் இல்லை, எல்லாருமே வந்து படிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருந்தால். முக்கியமாக கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப யோசிப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறது அவங்கக்கிட்ட பேசுவீங்க, என்கிட்ட இல்லை. நிறைய பேர் வந்து கிராமத்துலேருந்து இருக்கவங்க படிக்க முடியாது, அம்மா அப்பாவால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கீங்க. அப்படிலாம் இனிமேல் இருக்காதீங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக கோர்ஸ் கற்று தராங்க. நானும் ஃபர்ஸ்ட்டு கிராமத்துலேருந்து தான் நானும் வந்தேன். இன்னும் வந்து அவங்க எப்படிலாம் படிக்கிறாங்க, எப்படி படிக்கும் போது அவங்களுக்கு புரியுமா புரியாதான்றத அவங்ககிட்ட ஒன்ஸ் நம்ம கேட்கணும். நாங்கள் வந்தோம் எடுத்துட்டோம் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி பிராண்ட், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஏன்னா பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டைப் இருப்பாங்க. சீக்கிரம் பிடிச்சவங்க இருக்காங்க, இல்லை எனக்கு புரியல மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுமோ எனக்கு இது சொல்லிட்டாங்க. ஓகே, கிளாஸஸ் வந்து எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும்? 9:30 என்ட்ரு ஆகிடுவாங்க. 9:30 என்ட்ரு பண்ணோம்னா 5 o'clock வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, டாக்டர்ஸ்லாம் வந்து கிளாஸஸ் இருப்பாங்க? டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஓகே, இங்கே தியரி கிளாஸை தாண்டி ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்ன கொடுக்குறீங்க? ப்ராக்டிக்கல் வந்து இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் அப்படியே ப்ராக்டிக்கலாக கொடுக்குறோம். ஓகே, இங்கே இருக்க கோர்ஸு அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ அந்த டைம் பீரியட் சொல்லுங்கள், டியூரேஷன்? இங்கே வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் 2 years கோர்ஸ் இருக்குது. அரியலூரில் கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் பர்ஃபெக்ட் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. 10th 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நிறையா எடுக்கிறாங்க. லோயஸ்ட் ஃப்ரீஸில் எடுக்கிறாங்க. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அரியலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஐ திங்க் ஹாஸ்பிட்டலுக்கு மேக்கப் போட்டு வந்த ஒரே வைத்தியம் யார் அப்படின்னா அது நான் தான். அண்ட் இங்கே வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அகாடமி நடத்துகிறாங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு தான் வந்தோம்.
அண்ட் யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க அண்ட் ஸ்டாஃப் ஆல்சோ செம்ம ஜாலியாக இருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எனக்கு ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அண்ட் இப்போ லன்ச் டைம் வேறு வரப்போகுது. சமோசா மெதுவடை இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. குட்டி குட்டி கிளிப்ஸ் அங்கங்கே எடுத்திருக்கேன். பட் பை ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி வந்து ஷூட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆனோடனே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். மேபி அரியலூர் வைப்ஸில் அப்டேட் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து அரியலூர் வைப்ஸில் அப்டேட் ஆகிடும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மேக்கப் போட்டுட்டு சுற்றி யாரும் அப்படின்னா அது நான் தான். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படி வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே, என்னதான் ஒர்க்காக இருந்தாலும் சோறு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி லன்ச் வந்தாச்சு. லன்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி 65 சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கேயோ நம்ம பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டு கிளம்பி போகிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நம்ம வந்து 3 ஃப்ளோர் மேலே கீழே இறங்கி ஏறிட்டுருக்கோம். நான் வந்து டயட்டில் இருக்கனால நான் வந்து வாக் பண்ணி வந்துட்டுருக்கேன். அண்ட் நம்ம டாக்டர் மேம் கிட்ட பேசிடலாம் வாங்க. படிக்கும்போதே ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அதே போல் நல்ல ஸ்டாஃப்ஸ் பெஸ்ட்டான நர்ஸாக நாங்கள் தேர்ச்சி கொடுத்து இங்கே வேலை கொடுத்து அனுப்பிட்டு இருக்கோம் நிறைய மக்களுக்கு. ரொம்ப 10வது படிச்சுட்டு 12வது படிச்சுட்டு ரொம்ப காலேஜு இந்த மாதிரி படிக்க முடியாத பெண்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைஃப் லாங் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நர்சிங் கோர்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கேயே முடிச்ச ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஒரு நிமிஷம். என்னது இங்கே பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? அதான்டா படிக்கும்போதே ட்ரைனிங்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் டே ட்ரைனிங்கு ப்ராக்டிக்கலாகவும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஓடிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு டைரெக்டாக வந்து மேடம் சாரும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸ்டாஃப்ஸும் எங்ககிட்ட ஒரு 10 ஸ்டாஃப் இருக்காங்க. டாக்டரும் நல்ல சிறந்த டாக்டர் இருக்காங்க. ஜெயஸ்ரீயோட ஆக்டிங் பவரை நீங்கள் பார்க்க வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரெச்சரில் ஏறி உட்காந்துருந்தா ஆப்போசிட் ஸ்டாப்பில் இருக்கவங்களாம் வந்து லைனாக நின்று பார்க்குறாங்க. என்ன நடக்குது, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஐயோ, மேக்கப்பில் ஹாஸ்பிட்டலில் அது ஸ்ட்ரெச்சரில் வந்து போட்டோவா? ஜெயஸ்ரீ ரெடியா? ஓகே, நீங்க போயிடுவோம். ரெடியா? அந்த ஸ்டாப் நீங்க நவுந்துக்கலாம். அப்படியே ஒரு 2 ஸ்டெப் மட்டும் கீழே நீ ஏஞ்சே உட்காந்துக்கலாம். ஓகேவா? ரெடியா? அப்படியே கீழே எடுத்துக்கலாம். நான் அகாடமிக் அட்மிஷன் போட வந்தா என்னை கொண்டு ஐசியூல அட்மிஷன் போட்டுட்டீங்களாட்டுக்கு. வணக்கம் அரியலூர் மக்களே. ஓகே, ஒரே ஒரு தெரியும். வாங்க. நான் அகாடமிக் அட்மிஷன் போட வந்தா என்னை கொண்டு ஐசியூல அட்மிஷன் போட்டுட்டீங்களாட்டுக்கு. வணக்கம் அரியலூர் மக்களே. அவ்வளோதான். எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் இந்த ஜெயஸ்ரீ டக்குன்னு முடிப்பா அப்படிங்கிற ப்ரௌட் மொமெண்ட்டில், ஒரு ஹாப்பி மொமெண்ட்டில் இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், டாக்டர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. ரொம்ப ப்ரௌடாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்குள்ளே எக்கச்சக்கமான திறமைகள் இருக்குது போல இருக்கே அப்படின்றத இந்த டயத்தில் நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷூட் போக போகிறோம். நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா அர்ஜுன் மொபைல். என்னாச்சுடா வேணுமா? அப்புறமா கூப்பிட்டியே, சரி பேங்க் கேட்க தான் கூப்பிட்றியோன்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலி 13 இயர்ஸ் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டாங்க அர்ஜுன் மொபைல்ஸ். அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்தோம். ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி அகைன் பேக் பண்ணி இப்போ நான் கிளம்பியாச்சு. அண்ட் மேக்கப் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எடுத்த வீடியோவில் வந்து இந்த 10th 12th ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இது மாதிரி உங்கள் ஏரியாஸில் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து ஷூட் 2 முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம்.
அண்ட் டடான் அப்படின்ட்டு பை வாக்காக இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. என்னென்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் கும்பல் இருக்கும், க்ரௌட் இருக்கும், நம்ம உட்காந்து வந்துடலாம். ஆனால் புது பஸ் ஸ்டாண்டில் க்ரௌடே இருக்காது, கடைகளும் இருக்காது. நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போனால் ஏதாவது வாங்கி சாப்பிட்றோமே அப்படிங்கிறதுனால நான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டே வந்துடுறது. அண்ட் நான் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டான போஸில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தேன். எப்படி எடுத்தாலும் சரி நம்ம வந்து குண்டாக தான் தெரிகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். 2 ஷூட் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஷூட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் ஷூட். அண்ட் செகண்ட் ஷூட் வந்து நம்ம அர்ஜுன் மொபைல்ஸ் வந்து டக்குன்னு எடுத்து முடிச்சாச்சு. கிளம்பி இப்போ வந்து நம்ம ட்ரிச்சி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக ட்ரிச்சி வந்தாச்சு. ப்ரொஃபஷனல் தாண்டி இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம டிஃபன் பண்ணுற ஒர்க்லாம் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யூ ஆல் மக்களே. டாடா பாய்.